போலீஸோட அந்த நட்டாஷா வீட்டுக்கே வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் இதோ இந்த வீட்டு மூத்த மருமக தான். இது பாருங்க, உங்களுக்கு எல்லாரையும் அடக்கி ஆளணும், உங்களுக்குன்னு ஒரு புள்ள கிடையாது, அதுக்குன்னு எங்களுக்கும் எதுவும் இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்க. ஆனா விதி ஆள் அழுக்கு தப்பிச்சு ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம். இப்ப அது உங்க கண்ணை உறுத்துது, அதுக்கு ஆப்பு வச்சு எங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்க பாக்குறீங்க. இனிமே உனக்கு வீட்டுல இடம் கிடையாது, போட வழிய போடாங்கறல. ஏய் என்ன வெளில போ சொல்ல, நீ யாரா? ஏய் பெரிய இவனா நீ? ஏய் போட்ட போல ஒரு பயம் வந்திருக்கும். வருவா அந்த ஓடுகாலி தேடியா வீட்டுக்கு வருவா. அப்ப தூக்கினா அவளை வரவங்களை எப்படியா ஜாமீன்ல எடுத்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஆனா அவளை உயிரோட விடக்கூடாது. கல்யாணம் பண்ண அடுத்த நாளே கொட்டணும் அவளை. வாமா வா, இதுக்கு தானே ஆசைப்பட்ட. கண் குளிர பாத்துக்கோ. ஏமா இவ்வளவு சீக்கிரம் வந்த? கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா எங்களுக்கு காரியமே பண்ணி முடிச்சிருப்பாங்க. உன் கூட பிறந்தவன் சரியில்லாம ஜெயிலுக்கு போயிட்டான்னு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம போறதுக்கு யார் மேல நீ குறை சொல்ல பாக்குற? இன்னைக்கு வரைக்கும் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன அந்த ஆளுக்காக எங்க எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கியே, இது என்ன நியாயம்? மீனாட்சி, எனக்கு எல்லாமே தெரியும். உங்க புத்தி என்ன, நீங்க எப்படிப்பட்ட ஆளு, உங்க மனசுல என்ன எண்ணம் இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும். உங்களுக்கு தேவைன்னா ஒரு கல்யாணத்தை நடத்தியும் காட்டுவீங்க. அதுவே தேவையில்லைனா அது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வீங்க. இந்த வளர்மதி ஏதோ ஒரு மூலையில அவங்க மாமா வீட்டுல இருந்தப்போ அவளை தேடி புடிச்சு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன இவருக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடிஞ்சது. இதோ இந்த அன்னாடங்காட்சி சோத்துக்கு செத்து கிடந்தா இவளை இந்த கைராசி குடும்பத்துக்கு மருமகள் ஆக்க தெரிஞ்சது. நீங்க நினைச்சா அதை எப்படியாவது நடத்துவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்ப இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு அந்த கீதாவை பிரைன் வாஷ் பண்ணி அந்த பானுவை தூண்டி விட்டு ஓட வச்சு எங்க அப்பாவை இது மூலமா அவமானப்படுத்தி மாஸ்டர் பிரெயினிங் அவங்க பிரெயின். விஜயந்தி போதும். உங்க அப்பாவுக்கோ இல்ல உங்க குடும்பத்துக்கோ நாங்க எந்த கெடுதலும் நினைச்சது கிடையாது. ஆனா உங்க அப்பா எங்களுக்கு நிறைய சதி செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நேத்துன்னு இல்ல, எங்க அப்பா காலத்துல இருந்து சதி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இது எல்லாம் தெரிஞ்சு நாங்க பொறுமையா போயிட்டு இருக்கோம். அதோட விளைவுதான் எங்களுக்கு நல்லதா நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குது. ஏன் இப்ப தேவையில்லாம எதோ சொல்லி மழுப்புறீங்க? அந்த பானுவுக்கும் உங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவ ரொம்ப துணிச்சலா என் மேலேயே கேஸ் போட்டு உள்ள தள்ளிய தீர்வேன்னு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சதெல்லாம் யார் கொடுத்த தைரியம்? நான் இவளை டைவர்ஸ் பண்ணா அவளுக்கு என்ன வந்தது? எதுக்கு அப்படி எகுறனா? போலீஸோட அந்த நட்டாஷா வீட்டுக்கே வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் இதோ இந்த வீட்டு மூத்த மருமக தான். இது பாருங்க, உங்க கையால் ஆகாத தனத்துக்கு என்ன காரணம் சொல்லாதீங்க. எது கையால் ஆகாத தனம்? நீங்க பண்ணதுதான். உங்க தப்பெல்லாம் மறைக்க சப்ப கட்டு கட்டி மத்தவங்க மேல பழிய போடுறீங்களே, அத முதல்ல நிறுத்துங்க. நல்லா இருப்பீங்க. நாங்க அனாவசியமா பழி போடலங்க. நீங்க பண்றத உடைச்சு பேசுறோம். இப்பதானே எல்லாமே எங்களுக்கு புரியுது. என்னப்பா புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? உங்களுக்கு எல்லாரையும் அடக்கி ஆளணும், உங்களுக்குன்னு ஒரு புள்ள கிடையாது, அதுக்குன்னு எங்களுக்கும் எதுவும் இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்க. ஆனா விதி ஆள் அழுக்கு தப்பிச்சு ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம். இப்ப அது உங்க கண்ணை உறுத்துது, அதுக்கு ஆப்பு வச்சு எங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்க பாக்குறீங்க. வார்த்தையை அளந்து பேசு. உன்னை தாய் ஸ்தானத்துல இருந்து வளர்த்தவாவ. அவன் மனசு நொந்து ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளவுதான். தாங்க முடியாத உன்னால. ஏய், என்ன வேணும்னாலும் பேசு.
ஆனா அவளை பத்தி நீ ஒரு வார்த்தை யாரும் பேசக்கூடாது. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்த காலம் மலையேறி போச்சு. நான் பேசுவேன். எனக்கு அநியாயம் நடந்தா நான் அப்படித்தான் பேசுவேன். டேய் என்னடா அநியாயம் நினைச்சாங்க உனக்கு? அவங்கள போய் இத பார், அவங்க வாயில விழாதடா. நல்லாவே இருக்க மாட்டே நீ. ஐயா நல்லவரே வாங்க. என்னடா இந்நேரம் வரைக்கும் சவுண்டு வரலன்னு பார்த்தேன். எப்படியா உன்னால இப்படி இருக்க முடியுது? சுயநலம் பிடிச்சவன். கடையை எழுதி வாங்கிக்கிட்டு அது கையில கிடைக்கிற வரைக்கும் நல்லா ஜாலரா அடிச்ச வெக்கங்கெட்ட பொழப்பு. டேய் என்ன பத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்கு? சை, கண்டவளையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிற நீ என்ன பத்தி பேசுறியா? போடா வெளியே. இனிமே உனக்கு வீட்டுல இடம் கிடையாது. போடா வெளியே. போடாங்கறல. ஏய் என்ன வெளில போ சொல்ல நீ யாரா? ஏய் பெரிய இவனா நீ? போடா. ஏய் போடாங்கறல. நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஏய், இத பாருங்க, இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை யாரும் பேசக்கூடாது. போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. ஏய், உள்ள போங்கன்னு சொன்ன இல்ல? நீங்க உள்ள போறீங்களா இல்ல நான் வெளிய போட்டுமா? சும்மா விட மாட்டாயா? அண்ணனாவது தம்பியாவது இன்னையில இருந்து நீ என் ஜென்ம விரோதி. பாத்துக்கிறவன். ஏய், போடா. சண்முகம் போப்பா. வளர்மதி கூட்டு போ. மீனாட்சி, ஒண்ணும் இல்லைங்க. ஏன்பா போலீஸ் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. நம்மளும் சரின்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ போய் நம்ம அவங்கள அடிச்சுட்டும் வந்துட்டோம். இது எதுவும் பிரச்சனை ஆயிடாதப்பா? அவ்வளோ விளக்கண்ண. போலீஸ்காரங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவுமே செய்யாம வீட்டை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தோன்னு வை, செத்த பணத்துக்கு சமமாயிருவோம் நாம. அவனுக்கு அப்படித்தான் அந்த பக்கம் பேசுவானுங்க, அப்புறம் நாளைக்கு இந்த பக்கம் பேசுவாங்க. அவங்க ஆடுறதுக்கெல்லாம் நான் அந்த வீரமணி ஆட முடியாது. வீரமணினா பயம் இருக்கணும். அதான் பாரு, டீக்காரெல்லாம் கூட்டு போட்டு உடச்சிட்டால அப்பவே எல்லா பேருக்கும் குளிர் விட்டு போயிருக்கும். வீரமணினா பயமே இல்லாம போயிருக்கும். ரொம்ப மெத்தனத்துல என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு அலைவானுங்க. போட்ட மாதிரி போர் போடு. இது தெளியறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் அவங்களுக்கு. இது தெளிஞ்ச தைரியம் வர்றதுக்குள்ள அடுத்து ஒரு போடு போட்டணும். அவனுங்கள போட்டணும். ஆனா அடுத்த தடவை போடுறப்போ ஏதாவது ஒரு சாவு ஒரு இளவு விழணும். அதெல்லாம் சும்மா விடக்கூடாது. பார்த்து அது சரிப்பா. இப்போ நம்ம அவங்கள அடிச்சுட்டு வந்ததை அவங்க போய் போலீஸில் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடாதா? என்னல பிரச்சனை? அப்புறம் பரந்தாமன் ஜாமீன் விஷயம் கூட சிக்கலாயிருமேப்பா. ஏல அந்த கேஸ் வேற இந்த கேஸ் வேற, அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா ஆமா, நாம இப்ப எங்க போனோம்? எங்க போய் அவங்கள பார்த்தோம்? எங்க போய் அவங்கள அடிச்சோம்? நாம தான் போகவே இல்லையடா. வீட்டுக்குள்ளதான்டா நாம இருக்கோம். அப்பா அது எப்படிப்பா அப்படி சொல்ல முடியும்? அதை பார்த்தவங்க தான் இருக்காங்கல்ல. யாரு? அந்த இந்திராணியா இல்ல அந்த கவிதாவா? டேய் சொன்னா சொல்லிட்டு போறாங்கடா, பெரிய புண்ணாக்குங்க. சொன்னா சொல்லட்டுமே, நான் சொல்லுவேன்ல. அவளுக்கு என் மேல வெறுப்புணர்வு, பழி உணர்வு, அதான் என்னத்தையும் சொல்றாளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்ல நானு. அப்பா நம்ம தப்பு பண்ணிட்டோம்ப்பா. நேரா போய் அடிச்சிருக்க கூடாது. பின்னால இருந்து ஆரம்பிச்சு தூக்கி இருக்கணும்ப்பா. உனக்கு பயம் விளக்கண்ண போடா. பயந்து பயந்து செத்து தொலையாடா விளக்கண்ண. பயப்படாத என்னோட்டு ஓடிடு. நீ இதான் போயிடு. ஆமா, அழிஞ்சு போறோம்னு முடிவு பண்ணா எதிரிகளை அழிச்சுட்டு அழிஞ்சு போக வேண்டியதா. இந்த பாரு, வீரமணி எதுக்குமே பயப்பட மாட்டா. அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் எதிரிகளுக்கு நம்ம மேல ஒரு பயம் இருக்கும். இவன் கோர்ட்டுக்கு பயப்பட மாட்டா, சட்டத்துக்கு பயப்பட மாட்டா, போலீஸுக்கு பயப்பட மாட்டா. அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். இல்லைன்னு வை, தூத்துளாக்கிடுவானுங்க நம்மள. இந்த பாருல, அப்படி ஏதாவது பிரச்சனைனா நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். என்ன முடிக்க? சரி நான் போறேன், நீ பாத்துக்கோ. ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா. என் உயிரை கொடுத்தாவது நான் ஒரு வழி பாத்துருவேன். கிழிச்ச அந்த வாய்ஸ் அவராளுக்குலாம் உனக்கு குறைச்சல்லடா. நீ என்ன சடவனா? அவன் கிழிப்பான்டா, அவன் எல்லாம் பண்ணுவான்டா. இந்த கேஸை இது வரைக்கும் வர விட்டுருப்பானா, பின்னி எடுத்துருப்பான்டா அவன்.
ஏல மனுஷனா பிறக்கிறது ஒரு தடவை, சாகிறது ஒரு தடவை தானே. எது வந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கிறேன்னு துடிச்சிட்டு இருக்கணும், புரியுதா? இப்ப நம்ம போட்ட போல ஒரு பயம் வந்திருக்கோம். வருவா அந்த ஓடுகாலி, தேடி அவ வீட்டுக்கு வருவா. அப்ப தூக்கணும் அவள. பரதாமனை எப்படியா ஜாமீன்ல எடுத்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஆனா அவளை உயிரோட விடக்கூடாது. கல்யாணம் பண்ண அடுத்த நாளே கொட்டணும், அவளை சாகணும். நம்மள மாறக்கேடுபடுத்திட்டால, அசிங்கப்படுத்திட்டால, அவளை சும்மா விட்டுட்டா நமக்கு அவமானம். விடக்கூடாது அவளை. அவளா ஒத்துக்கிட்டு வந்தா கல்யாணம் பண்ணிட்டு கொள்றோம், இல்ல ஆட்டம் காமிச்சா அவளை கொண்டுட்டு அவ பிணத்துக்கு பரந்தாமல தாலி கட்ட சொல்றோம். வீரமணினா யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. வீரமணி எதிர்த்தா என்ன கதைன்னு புரியணும். யாரா அந்த தங்கவேலு? தம்பி நாய்ப்ப நேத்து வரைக்கும் வீட்டுக்கு வந்து பம்மிட்டு இருந்தான் அந்த நாய். அந்த தடுதல சுரேஷ், அவன் ஒரு சொறி நாய். அவனுக்கு அந்த குடும்பம்லாம் இந்த வீரமணிக்கு எதிரியா? இதெல்லாம் அந்த பானு அந்த லாயர் விளக்கணை இருக்கிறாங்கிற தைரியத்துல ஆடுறானுங்க. ஆடிடுவானுங்களா? தூக்குறான் பாரு அவளை. அவளை முதல்ல பிடிச்சு தூக்குறான் பாரு. அந்த திருட்டு உதவிய முதல்ல தூக்குறான் பாரு. அன்னைக்கு அவன் அப்படா அடிச்சு அடி பத்தாதுடா, சாவடிக்கணும் அவனை. ஆறு அடிக்கிற அடியில கால் வந்து விழுறானுங்களா இல்லையான்னு பாரு. பாரு அதை மாரி கோர்ட்டுக்கு போனா போட்டுமே, கேஸ் போடட்டுமே. நான் பாத்துக்கிறேன். நான் பார்க்காத கோர்ட்டு கேஸா? பாத்துருவோம்டா, பாத்துருவோம். நானா இல்ல அவளான்னு பாத்துருவோம். பாத்துருவோம் யாருகிட்ட. கீதா, இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை பொது வெளியில எதிர்கொள்ளணும். இந்த மாதிரி ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் இனிமே இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். இந்த பிரச்சனை நம்ம இப்போ டிவி வரைக்கும் போய் எல்லாருக்கும் தெரிய வச்சிட்டோம். அதனால அந்த வீரமணிக்கு நம்ம மேல இருக்க கோவம் இன்னும் அதிகமா இருக்கும். இப்ப போய் நான் எங்க அப்பா அம்மா கூட இருந்தா அது ஆபத்து தானே. எனக்கு மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மாவுக்கு சேர்ந்துதான் பிரச்சனை வரும். ஆமா, ஆபத்து தான். உனக்கும் ஆபத்து தான், எனக்கும் ஆபத்து தான். அவ்வளோ ஏன், இந்த ஜென்சி யாருன்னு இத்தனை நாளா யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. இப்போ இந்த விஷயத்த நம்ம மீடியா வரைக்கும் எடுத்துட்டு போனதுனால இனிமே இவ யாருன்னு நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. நம்மளால பாவம் இனிமே இவளுக்கும் ஆபத்து தான். ஆனா எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க சொல்றத பார்த்தா அவங்களால உயிருக்கே ஆபத்து வந்துரும் போல இருக்கே. வரலாம். ஆனா எதுவா இருந்தாலும் என்னை தாண்டி தான் உங்ககிட்ட வரணும். அண்ட் மோரோவர் இந்த விஷயத்த பப்ளிக் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக்கை தாண்டி அந்த வீரமணியால நம்மள அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாது. இல்ல பானு, பப்ளிக் ரியாக்ஷனை பத்தி யோசிக்கிற ஆளுங்களா அந்த கேங்? இல்லதான். ஆனா அவங்க பண்ற தப்போட எதிர்வினைகளை அவங்க உணரும் போதுதான் இந்த சமுதாயத்து மேல அவங்களுக்கு பயம் வரும். சரி, இது எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி தான் நடக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தெரியல ஜென்சி, என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது. I'm not sure about anything. ஆனா எதுவா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியா தான் இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். We have to be strong. என் உள்மனசுக்கு தோணுது ஜென்சி, இனிமே நடக்க போற நிகழ்வுகள் என் லைஃபே புரட்டி போட போகுது. ஆனா அதுக்காக நான் பயந்துகிட்டு பெண் வாங்க போறதில்ல. I'm ready to face anything and everything. Okay. கீதா, நீ தைரியமா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ தான் தைரியம் சொல்லணும். ஓகே மேம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணு, நான் உடனே வரேன். நான் இருக்கேன். ஓகே சரி, தைரியமா போயிட்டு வா. அவளை ட்ராப் பண்ணிட்டு நீயும் பத்திரமா போயிடு. Be strong.
ஓகே கூட்டிட்டு போ. வாங்க. நைட் டைமா இருக்கு, கேர்ஃபுல்லா போ. ரீச் ஆயிட்டு ஃபோன் பண்ணு. வரேன். பை. வாங்க. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே. போயிட்டு வரேன் மேம். ம் கீதா, అంటారా అయ్యా ஐயோ வாம்மா வா. இதுக்கு தானே ஆசைப்பட்ட. கண் குளிர பாத்துக்கோ. ஏம்மா இவ்வளோ சீக்கிரம் வந்த? கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா எங்களுக்கு காரியமே பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிம்மதியா இருந்திருக்கலாம்ல. ஏன் அவசரப்பட்டு வந்த? அம்மா, என்னம்மா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? அதான் பாக்குறல்ல, வீடு புகுந்து கண்ட மேனிக்கு 2 பேரையும் அடிச்சு போட்டு போயிருக்காங்க. எல்லாம் ஒன்னாலதான். நிறுத்து. இவன் எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணை திட்டின்னு கிடக்குற? எல்லா தப்பையும் பண்ணது நீங்க. அது துப்புக்கட்ட குடும்பம்னு தெரிஞ்சோம் முதல்ல போய் சம்பந்தம் பேசினது உங்க தப்பு. அந்த மாப்பிள்ளை ஒரு ரவுடி பையன்னு தெரிஞ்சோம் அங்க போய் சம்பந்தம் வச்சுக்கிட்டது 2வது தப்பு. இப்படி எல்லா தப்பையும் நீங்க 2 பேரும் பண்ணிட்டு இப்ப இந்த பொண்ணை குறை சொன்னா எப்படி? அப்படிலாம் இல்லைங்க ஆண்டி. இப்ப இவனாலதான் உயிருக்கே ஆபத்து. ஏண்டா நீ எல்லாம் உயிரோடு இருந்து இன்னும் பிரயோஜனம்? சும்மா தண்ட சோற தின்னுட்டு உயிர் வாழறதுக்கு பதிலா இந்த மாதிரி கூட பிறந்தவளோட வாழ்க்கைக்காக செத்தா தப்ப இல்ல தெரியுமா? ஏற்கனவே அந்த வீரமணி எனக்கு எதிரி. பத்தாத்துக்கு இப்ப உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து என் வீட்டுல நான் வச்சுன்னு இருக்கிறதுனால என்ன இன்னும் பகையா தானே பாப்பா? ஒதுங்கி இருக்கிற எனக்கு பிரச்சனை எப்படி இழுத்து விட்டீங்களேன்னு நான் தான்டா நியாயமா உங்ககிட்ட சண்டை போடணும். நானே எதுவும் அந்த பொண்ணு சொல்லாம கிடக்குறேன். நீ என்னத்துக்கு தேவையில்லாம எண்ணெயில விழுந்த குழி பணியார மாதிரி குச்சின்னு கிடக்குற? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சே. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஓடி போன நீ மறுபடியும் எப்படி வந்த? இங்கதான் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? பானுதான் எல்லாத்தையும் சொன்னாங்க. டிவில கூட எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டாங்க. ஆமா, அதை நான் கடைசியில தானே பார்த்தோம். முதலே பார்த்துருந்தா எஸ்கேப் ஆகி ஓடி இருப்போம். எங்கேயாவது போய் தலைமறைவா இருந்துட்டு வந்திருப்போம். ஆனா டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அதே சீன்ல என்ட்ரி கொடுத்து அப்படியே பிரிச்சு மேய்ஞ்சிட்டானுங்க. அப்பா அப்பந்தான் பாவம். நானும் இவரும் சமீப காலமா எவ்வளோ வாங்கியிருக்கோம் தெரியுமா? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஐயா, இத பாருங்க, சும்மா உட்கார்ந்து அழுதுன்னு கிடக்குறதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. அந்த வீரமணி எல்லாம் அப்படியே சும்மா விட்டுற கூடாது. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் சரிப்பட்டு வருவான். அம்மா இங்க பாருங்க, நாங்க வேணா இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். ஆனா போலீஸ்க்கு போனா இதை விட மோசமான விதத்துல நடக்கும். வேண்டவே வேண்டாம். அப்பா, அவனை
அப்படியே சும்மா விட்டுறதா? இல்லம்மா, பானு மேடம் கிட்ட சொன்னா அவங்க நிச்சயமா நல்ல ஆக்ஷன் எடுப்பாங்க. சும்மா இருந்தவளை தூண்டி விட்டு இப்படி கெடுத்து வச்சிருக்கா. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. நான் தான் அவங்க கிட்ட ஹெல்ப்னு போய் நின்னேன். எந்த யோசனையும் இல்லாம எனக்கு உடனே ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப கூட என்னால அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனா அத பத்தி கூட கவலைப்படாம என் பக்கம் நிக்கிறாங்க. சரிம்மா, நான் வந்ததுனால உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். நான் கிளம்புறேம்மா. நான் போயிடுறேன். மடி நில்லு நில்லு. இந்த வீட்ல ஒருத்தர் இருக்கணுமா இருக்க கூடாதான்னு முடிவு எடுக்கிற உரிமை எனக்கும் என் பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது. இதுங்க எல்லாமே ஓசியில தான் தங்கின்னு கிடக்குதுங்க. அவங்க சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுமா. நான் சொல்றேன், நீ இந்த வீட்லயே இரு, எங்கேயும் போ தேவையில்லை. ஆனது ஆயிடுச்சுமா, பாத்துக்கலாம். ஒரு கை பாத்துடலாம். ஐயோ ஆண்டி, அவனுக்கு திருப்பி வந்துட்டானுனா என்னங்க வந்தா ஆம்பளை தானே நீ, போய் சண்டை போட அவனுங்க கிட்ட, இல்ல அடி வாங்கி சாவு. இந்த பாரு, அத விட்டுட்டு ஆண்டி போண்டின்னு செத்துருடா நீ என்கிட்ட. ஆமா சொல்லிட்டேன். இந்த பாரு கவிதா, அந்த பொண்ணுக்கு உன் ட்ரெஸ் ஏதாவது இருந்தா எடுத்து கொடுத்துட்டு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணு போ. சரியா மடியே, நீ எதுவும் கூச்சப்படாம தைரியமா இரு. என்ன, நான் இருக்கிறேன், பயப்படாத. வா கீதா. ஐயோ ஐயோ, வந்து அடி பின்ன போறானுங்களே. இவன் இல்லாதப்பவே அந்த பொழந்தானுங்க. ஐயோ, இவங்க இருக்கிறான்னு தெரிஞ்சது சங்குதா. ஐயோ, என்னத்த பண்றது? மிம்மி, இந்த தடவை நீ தப்பிச்சிட்ட. அடுத்த தடவை அவனுக்கு வரட்டும், உனக்கு சேர்த்து சங்குதா. பார்த்துக்கோ, கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு. ஆமா. ஐயோ அம்மா.